தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டின்னில்லை என்றால் சிக்கலா? பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய விளக்கம். தேசிய அடையாள அட்டை இல்லாத ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் வெளியான தகவல். உதயநிதி ஸ்டாலினுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் கலந்துரையாடல். ஃப்ரைட் ரைஸ், கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலைகள் குறைப்பு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மேலும் ஆபத்தானது. இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் எச்சரிக்கை. பிள்ளையான் சுரேஷ் செலவிக்கு இடையிலான தொடர்பு. சிஐயிடம் கருணா வாக்குமூலம். அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை, மகிந்த திட்டவட்டம். கணவனின் தாக்குதலுக்குள்ளான 29 வயது மனைவி மரணம். இலங்கையில் 2000 ரூபாவால் குறைந்து தங்கத்தின் விலை. விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையில் வாழும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தேசிய அடையாள அட்டை எவ்வாறு முக்கியமோ அதே போன்று எதிர்காலத்தில் டின்னிலக்கமும் கட்டாயமானது ஒன்றாக மாறும் என வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாழும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் பிரதேசத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் தங்களுக்கான டின்னிலக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறு இல்லாவிடில் அரசு சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஊடாகவும் இதனை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கும் ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் தேசிய அடையாள அட்டையை விடவும் இந்த டின்னிலக்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் கொண்டு 76,706 பெரியவர்கள் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அவர்களின் தகவல்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என தெரிய வந்துள்ளது. அஸ்வசும திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் 6,98,790 பெரியவர்களுக்கு ரூபாய் 5,000 முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி நிலவரப்படி சமூக பாதுகாப்பு அமைப்பில் தங்கள் தகவல்களை பதிவு செய்துள்ள பெரியவர்களின் எண்ணிக்கை 1,79,298 ஆக உள்ளது என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சகத்தின் தற்போதைய செயலாளர் சம்பத் மெசநாயக்கு தெரிவித்துள்ளார். அத்தோடு முதியோர் உதவித்தொகை பெறும் 2,32,496 பெரியவர்களுக்கு பிரதியஞ்சல் அலுவலகங்கள் மூலம் உரிய உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தொடர்புடைய தகவல்களை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என்றும் வயது வந்தவர்களுக்கு அத்தகவல்களை வழங்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை கையளித்துள்ளனர். இந்த சந்திப்பானது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சில உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலைகள் இன்று சனிக்கிழமை நள்ளிரவு முதல் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகள் 5 ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட குறைபாடுகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்டுள்ளதுடன் அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது. இதேவேளையில் இந்த புதிய சட்டம் மூலமானது மேலும் பல புதிய அபாயங்களையும் கவலைகளையும் தோற்றுவிப்பதாக அமைந்துள்ளதாகவும் அந்த அலுவலகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் புதிய சட்டம் உருவாக்கப்படும் வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டை இடைநிறுத்தவும் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது.
ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது கர்ணா என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக வார இறுதி சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது பிள்ளையான் தரப்பினருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேவிக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் அவர்கள் இணைந்து மேற்கொண்ட செயற்பாடுகள் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பிள்ளையான் தரப்பினருக்கு தங்குமிட வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் சுரேஷ் சலேவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்களே உதவிகளை வழங்கியுள்ளதாக கருணா தெரிவித்துள்ளார். இதற்கான நிதியுதவிகள் மற்றும் வசதிகளும் அவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் கருணா ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்கி வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் பிள்ளையான் தரப்பினரால் புலனறுவை வெளிகத்த பகுதியில் நடாத்தப்பட்ட சித்திரவதை முகாம் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. அத்தோடு கொழும்பு நகருக்குள் அவர்களின் செயற்பாடுகளுக்கு உதவிய நபர்கள் குறித்த விரிவான விசாரணைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமக்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி இன்று சனிக்கிழமை காலை கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புனித பல்லெச்சத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அத்தோடு தனது கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தான் இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவை போதுமானதாக இல்லை என்று உணர்வதாக தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் மூலம் நாட்டிற்கு சேவை செய்ய காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை மக்கள் விரும்பும் நிலை வந்தால் அவரையே அந்த தேர்தலில் களமிறக்குவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கணவனின் தாக்குதலுக்கு இலக்காகி 29 வயதுடைய மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரலகங்கவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெம்பொகுன பிரதேசத்தில் நேற்று இரவு இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதுடன் பலத்த காயமடைந்த நிலையில் அரலகங்கவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக அரலகங்கவில போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த பெண் அரலகங்கவில பெம்பொகுன பிரதேசத்தைச் சேர்ந்து 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவனை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அரலகங்கவில போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் மாற்றமடைந்து காணப்படுகிறது. உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை பவுனுக்கு 2000 ரூபாவாக இன்று குறைந்துள்ளது. அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் ஒரு பவுனுக்கு 3,86,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 3,84,000 ரூபாவாக குறைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,84,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,53,300 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது 48,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.